ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிகுன்றத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் வேதமே மலையாயிருத்தலின் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுகுன்றம் என்பன இத்தலத்திற்கு வேறு பெயர்கள் உள்ளன. இக்கோவிலில் மலை அடிவாரத்தில் முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார். மற்றொருபுறம் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இங்கு விசேஷமாக மாணிக்க வாசகர் சுமந்த வேதகிரீஸ்வரரின் திருப்பாதம் காட்சியளிக்கப்படுகிறது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேதகிரீஸ்வரரின் திருப்பாதத்தை வணங்கிவிட்டு இம்மலையின் மேல் ஏறுவார்கள். சுமார் 500 அடி உயரமுள்ள இம்மலை பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கும். படிக்கட்டுகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். இக்கோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக காணப்படுகிறது. அனைத்து ராசிக்காரர்களும் வரலாம். ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இக்கோவிலில் பரிகார ஸ்தலமாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள வேதகிரீஸ்வரரிடம் கன்னிராசிக்காரர்கள், திருமண பாக்கியம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், நோய் நொடியுள்ளவர்கள் அனைவரும் இங்கு வேதகிரீஸ்வரரை வழிபடும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்பது கூறப்படுகிறது. இங்கு 500 அடி உயரமுள்ள இம்மலையின் மீது நாள்தோறும் உச்சி பொழுதில் இங்கு கழுகு உணவு பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது. முற்காலத்தில் கழுகு உணவு பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது. இதற்கு பட்சி தீர்த்தம் என்று திருக்கழிகுன்றம் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலில் மார்க்கண்டேயர் இறைவனை வழிபடும் பாத்திரமின்றி தவிர்க்க இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் கூறப்படுகிறது. 12 ஆண்டுக்கொரு முறை இக்குலத்தில் சங்கு பிறப்பிப்பதாகவும் கூறப்படுகிறது. சந்நிதிக்கு எதிரில் உள்ள புகழ்மிக்க சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுக்கொரு முறை சங்கு பிறக்கிறது. இதில் சங்கு ஆலயத்தில் வைக்கப்பட்டு இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி இம்மலையில் வலம் வருவதனால் உடற்பிணிகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இங்கு சித்த பிரம்மை பிடித்தவர்கள், மனநோயாளிகள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் இந்த சங்கு தீர்த்தத்தில் மூழ்கிவிட்டு இத்தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது முழுமையாக குணமடையப்படுகிறார்கள். இங்குள்ள அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி அம்பாள் மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சாற்றப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரி ஆகிய 3 நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். மற்ற நாட்களில் பாதத்தில் மட்டும்தான் தாயாருக்கு அபிஷேகம் நடைபெறும். இக்கோவிலில் வேதகிரீஸ்வரரையும் திரிபுர சுந்தரி அம்மாளையும் வழிபட்டு விட்டு சென்ற பொழுது உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது. நிதர்சனமான உண்மையாகவும் கூறப்படுகிறது. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய.